நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா 195க்கும் பல மேற்பட்ட நாடுகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு துரிதமா போகணும்னு சொன்னா விமான போக்குவரத்து தான். ஸோ விமான போக்குவரத்து தான் நம்ம அதிகப்படியா பயன்படுத்தும், ரொம்ப தொலைதூர பயணத்துக்கும் ரொம்ப சீக்கிரமா போறதுக்கும். ஆனா இந்த உலகத்திலே விமானத்துல அதிக தூரம் பயணித்த ஒரு நபர் இருக்காரு, ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நபரை பத்தின தகவல் தான் நாம இன்னைக்கு பதில பார்க்க போறோம். அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் 800 கோடி பேர் இருக்கும். இந்த 800 கோடி பேர்ல அவர் மட்டும்தான் விமானத்தில் அதிகப்படியான தூரம் பயணித்திருக்கிறார். அவரை பத்தின தகவல் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்கப்பட்டு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோ. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படக்கூடிய மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் அனுப்பி வச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோ குழப்பலாம். இந்த உலகத்திலே விமானத்துல அதிக தூரம் பயணித்த அந்த சாதனையாளர் யாரு, அவர் எங்க இருக்காரு, எவ்வளவு தூரம் பயணிச்சாரு அப்படின்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாநிலத்தை சேர்ந்த 71 வயதான டாம் டூக்கர் என்பவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் விற்பனை ஆலோசகராக இருக்காரு. இது மட்டும் இல்லாம விற்பனை பயிற்சியாளராகவும் இருக்காரு. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவர் எல்லா நாடுகளுக்கும், அதாவது அந்த கார் சேல்ஸ் பண்ணக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பிரான்ச்சஸ் எல்லாம் இவர் அடிக்கடி போயிட்டு வந்துட்டே இருப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த வேலை நிமித்தமா தான் இவர் வந்து விமானத்துல அதிகப்படியான தூரம் பயணித்த சாதனையை பண்ணியிருக்காரு. கடந்த 33 வருஷத்துல பாத்தீங்கன்னா 3.70 கோடி கிலோமீட்டர் தூரம் வந்து இவர் பயணிச்சிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போய் வந்த தூரத்தை காட்டிலும் இவர் பயணித்த தூரம் அதிகம் சொல்றாங்க. அதாவது ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போய் வந்த தூரம் வந்து பாத்தீங்கன்னா 15.3 லட்சம் கிலோமீட்டர். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா 3.70 கோடி கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா பிளைட்ல டிராவல் பண்ணிருக்காருங்க. உண்மையாவே கேட்கும் போது படிக்கும் போது ரொம்ப வியப்பா இருக்கு. இந்த உலகத்திலே இந்த அளவுக்கு விமானத்துல அதிக தூரம் பயணிச்சு ஒரு சாதனை பண்ணிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருமைப்படக்கூடிய விஷயத்துல சொல்றாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போய் வந்த தூரத்தை காட்டிலும் இவர் 3 மடங்கு அதிகமான தூரத்தை வந்து போயிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாதனையை பிளைட்லயே பண்ணிருக்காருன்னா பாத்துங்களேன். இது மட்டும் இல்லாம தன்னோட பயணத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியா சான் பிரான்சிஸ்கோல இருந்து விமானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 முறை தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா துபாய், அபிதாபி இது மாதிரி பல நாடுகளுக்கு வந்து இவர் டிராவல் பண்ணிருக்காரு. இவர் தொடர்ச்சியா டிராவல் பண்ணிட்டு தூங்குறது எல்லாமே விமானத்திலேயே தூங்குறது, ஏர்போர்ட்ல தூங்குறது, இது போல எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் ரெஸ்ட் கிடைக்குமோ அங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இவர் டிராவல் பண்ணிட்டு. ஏன்னா வேலை நிமித்தம் வேலை செய்யறாரு. வேலை முடிஞ்சா உடனே டிராவல் வந்து பிளைட்ல தான். ஸோ பிளைட்ல டிராவல் பண்ணி போயிடுவாரு, தூங்கிட்டே போயிடுவாரு. ஸோ அங்க இறங்கி வேலையை பார்ப்பாரு, மறுபடியும் அந்த நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு போயிடுவாரு. இது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 300 முறை டிராவல் பண்ணிருக்காரு இவர் பிளைட்ல. இது மட்டும் இல்லாம நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் 195க்கும் மேற்பட்ட நாடு இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த 195 நாடுகள்ல 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இவர் பிளைட்ல டிராவல் பண்ணிருக்காரு. இதுதான் அவருடைய வாழ்நாள் சாதனையை வந்து இன்னும் மேல வந்து நெருங்கியது. அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் வந்து டிராவல் பண்ணிருக்காருங்க. சோ இது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு டிராவல் பண்ணிருக்காரு, இவ்வளவு கிலோமீட்டர் இவர் டிராவல் பண்ணிருக்காரு, எவ்வளவு காசு இவர் செலவு பண்ணிருப்பாரு, எந்த அளவுக்கு வந்து இவருக்கு என்ன வருமானம், எப்படி வந்து இவரை செலவு பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஏர்லைன்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் டே பாஸ், மெட்ரோ ட்ரெயின்ல பாஸ், இது மாதிரி பாஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, அது போல ஏர்லைன்ஸ்ல ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. சோ அமெரிக்கால இருக்கக்கூடிய யுனைடெட் ஏர்லைன்ஸ் வந்து ஒரு சலுகை அறிவிச்சாங்க. அந்த சலுகை என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்நாள் முழுவதும், அதாவது ஒரு மனுஷன் சாகுற வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராவல் பண்ணணும்னு சொன்னா பிளைட்ல, அதுக்காக அவங்க செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா $2,900,000 வந்து நீங்க $90,000 வந்து நீங்க செலுத்திட்டீங்கன்னு சொன்னா நீங்க வாழ்நாள் முழுவதும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க டிராவல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீமை அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பவே $2,90,000 செலவு பண்ணி அந்த ஸ்கீமை வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. அதாவது இப்போ இந்தியாவில அதோட மதிப்பு எவ்வளவு கேட்டீங்கன்னா 2.38 கோடி. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2.5 கோடி கிட்ட இவர் காசை கட்டி அந்த பாசை வந்து வாங்கிட்டாருங்க. அந்த பாசை வாங்குறது நிமித்தமா இவர் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் டிராவல் பண்ணிட்டே இருந்தாரு. இதனாலதான் இந்த உலக சாதனையை பண்ணியிருக்காரு. அதாவது இந்த உலகத்திலே அதிகப்படியான தூரம் பிளைட்ல டிராவல் பண்ண ஒரு மனிதன் சொன்னா அது நாம பாத்துக்கிட்டு இருக்க இந்த மனுஷன் தாங்க. சோ 1990 இந்த பாசை வந்து அறிவிச்சாங்க யுனைடெட் ஏர்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா. சோ டாம் டூக்கர் வந்து பாத்தீங்கன்னா அப்பவே இதை பண்ணிட்டாருங்க. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஸ்கீம் வந்து இவர் பயன்படுத்தி தான் இந்த வாழ்நாள் சாதனை பண்ணிருக்காரு. அதாவது 3.77 கோடி கிலோமீட்டர் வந்து இவர் டிராவல் பண்ணிருக்காரு. உண்மையாக பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது சொல்றாங்க. அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்காத உலக கின்னஸ் சாதனை புத்தகத்துல இவர் பேர் இடம் பெற்றிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். 2009ஆம் ஆண்டு யுனைடெட் ஏர்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 மில்லியன் மைல்களை பயணித்த முதல் பயணியாளராக அவரை வந்து பாத்தீங்கன்னா அதை ஒரு பெரிய ஃபெஸ்டிவலே வச்சு செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு இவர் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. ஸோ தொடர்ந்து இவர் அந்த ரெக்கார்டை வந்து இப்ப வரைக்கும் 2024 மே மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா 24 மில்லியன் மைல்கள் வந்து இவர் கடந்திருக்காருங்க. உண்மையா பாத்தீங்கன்னா
ஆரம்ப காலத்துல இவருக்கு வந்து டாம் டூக்கர் வந்து பாத்தீங்கன்னா பிளைட்ல போறதுக்கே பயப்படுவாராம். ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் பிறந்திருக்காரு. 7 பேர் இவரு கூட பிறந்தவங்களா இருந்திருக்காங்க. அந்த ஏழ்மையான குடும்பத்துல இருந்து இவர் அந்த அளவுக்கு படிப்படியா வளர்ந்து இந்த வாழ்நாள் முழுவதும் பிளைட்ல போக முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு நபர் வாழ்நாள்லயே, அதாவது உலகத்திலேயே அதிகப்படியான தூரம் பிளைட்ல டிராவல் பண்ண நபராக மாறி இருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு சாதனை பண்ணிருக்காரு நம்ம டாம் டூக்கர். சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்திலே விமானத்தில் அதிகப்படியான தூரம் பயணித்த ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாம் டூக்கர் அப்படின்னு ஈஸியா நீங்க சொல்லிடலாம். ஸோ ஒரு பெரிய ஒரு ஜெனரல் நாலேஜ் நீங்க தெரிஞ்சுட்டீங்க. நீங்க தெரிஞ்சுற இந்த பொது அறிவு விஷயத்த உங்க பிரச்சனை தெரிஞ்சுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல பசங்க நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.